ஹாய், வணக்கம். நான் தான் உங்கள் வேல் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பேங்காக்கில் இருக்கோம். இப்போ நம்ம பேங்காக் வந்தோம், முதல் தான் வந்தோம். கப்பல் லாங் சைட் பண்ணிச்சு. வந்து கையோட சட்டையை மாற்றி பேங்காக் போகணுன்னு சொல்லிவிட்டு வேலையை வந்துட்டேன். வேலையாக இருந்தேன். ஸோ இதுதான் ஏதோ ராத்திரி வந்ததுனால எங்கேயும் உங்களை ஒன்றும் பெங்காக் அழகான ஊரா சொல்லுவாங்க, நாடா, அழகான நாடு. ஸோ நீங்கள் டவுன் பார்க்கறதுக்கெலாம் போனீங்கன்னா ஜோக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் உள்ளுக்குல டெர்மினல் சைட்டு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா 7-Eleven போயிட்டுருக்கேன். ஏன்னா டவுனுக்கு போயும் ஒன்றும் இல்லை, என்ன தான் பண்ணுறது, ரொம்ப ராத்திரி ஆச்சு. ஸோ அதான் 7-Eleven போயிட்டு அப்படியே என்னாச்சும் ஜாமான் வாங்கிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு போய் படம் பார்த்துட்டு அப்புறம் லேப்பா பண்ண வேண்டியது தான் ரூமில். ஸோ இதுதான் இதாக இருக்கும் பேங்காக் ரோடு. ஆக்சுவலி நான் அங்கே போகலான்னு நினச்சேன். இங்கே அது அதான் அந்த டாப் சீக்ரெட் கெஃபே. ஸோ அங்கே போகலான்னு நினச்சேன். இப்போ இந்த வாட்டி ராத்திரி வந்ததுக்காக கண்டிப்பாக அதை அடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது தான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன் அங்கே போடலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம கிட்டே சுற்றி பார்ப்போம். ஸோ நீங்களும் வாங்க, உங்களோட சுற்றி பாருங்க. இங்கே உள்ள லோரிலாம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. லைட்லாம் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இல்லை, அது இருக்கு பாருங்க, எல்லாம் நியோன் தான். ஸோ இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் சாத்தியிருக்கா. ஸ்ட்ரீட் அந்த பாருங்க, எல்லா கடையும் சாத்தியிருக்கு. இப்போ என்ன திறந்துருக்கோன்னா 7-Elevenலாம் திறந்துருக்கோம் இங்கே. எங்கள் ஊரில் 7-Elevenலாம் செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் மலேசியா கம்பேர் பண்ணிங்கன்னா மலேசியாவில் வந்து ரொம்ப ஐட்டம் சாப்பாடுலாம் இருக்காது. இங்கே வந்து லைக் சூப்பர் மார்க்கெட் லெவலில் இருக்கும் அந்த 7-Eleven. ஸோ அதான் எனக்கு இங்கே பிடிச்சதுலாம். ஸோ அதுதான் எங்கள் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. ஆக்சுவலி ராத்திரி வந்ததுனால நான் காசு மாற்றாமல் வந்துட்டேன். ஸோ காசு கட்டாமல் மாற்றிட்டு. எஸ், no, I'm going 7-Eleven. I see you go inside. No. அதில் யாரும் வந்து வந்துட்டு கிராஃப் இருக்க கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இது ஒரு ஷாப்பிங் மாலு. ஷாப்பிங் மாலில் இது ஒரு 7-Eleven மாதிரி. நம்ம ஊரில் கேகே மார்ட் மாதிரி இங்கேயும் இருக்கலாம். ஸோ இதுதான் 7-Eleven. நம்ம உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போமே. நான் சொல்கிறீங்க, இது ஜாமான் வாங்கிட்டு இன்னொன்று என்ன சொல்ல வந்துட்டேன், காசு மாற்றாமல் வந்திருக்கேன், காட் பச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கூட வாங்க. இதுதான் பேங்காக் 7-Eleven. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? இங்கே உள்ள சாப்பாடுலாம் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப இருக்கும். இதெல்லாம் ஜோக்காக இருக்கும்லாம், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்லாம். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நியோ பீஸா, இந்த பர்கரு, ப்ரான் பர்கர் ஒன்று இருக்கும், அதெல்லாம் ஜோக்காக இருக்கும்ல. இந்த மாதிரி கேக்குங்க இதெல்லாம் நிறையா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச தண்ணி, இந்தமாரி மீஜி, இது ஜப்பான் தண்ணி, பட் செம்மையாக இருக்கும். ஸோ நான் சுற்றி காமிக்கிறேன். இதுமாரி மேகி அதுமாரி வாங்கலாங்களா? எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது தானே?
ஃபுல்லாக 711. ஸோ நம்ம என்ன வாங்குறோம், ஒரு பக்கெட் வாங்கி எடுத்துருவோம். ஆஹா, இது நம்ம செக்ஷன் ஆச்சே. வெளியே இருக்குது. எங்கெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஷாப்பிங் மால். இது ஸ்டார் என்ன இருக்குது. ஒன்று என்னென்னா அந்த மூஞ்சிக்கு பைக்கிற ஐட்டமு அதெல்லாம் நிறையா இருக்கும். இது நான் வாங்கியிருக்கேன் கைஸ். இது மேட் இன் தாய்லாண்ட். அசாக்கி செமையாக இருக்கும். அதோட இயர்ஃபோனு நான் வாங்கியிருக்கேன். பாருங்க, இதுக்கெலாம் இது ஒன்று வாங்கணும்ல. ஸோ ரூம்லேயே நான் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு அப்படியே லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இவங்களுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் கூட இருக்கும், இந்த கொலிஜன் ட்ரிங்க்ஸ் மாதிரி, அதுவும் செம்மையாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன வாங்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன வாங்கலாம். ஸ்டோவ் வந்துட்டு என்ன வாங்கணும் கூட மறந்துட்டு. ஓகே, முதல்ல நம்ம சிக்கிடி வாங்குவோம். சிக்கிடி ஆஹா, இதுதான் ஜொக்காக இருக்கும். இது நம்ம பிடிச்சது 2 எடுத்துக்குவோம். இங்கே மெஸ்ஸி இருக்காரு. ஐயோ, இந்த தடவை நினைக்கிற மெஸ்ஸி தான் தூக்கு வைக்க. ரொனால்டோ வேறு வெளியாகிட்டார். மெஸ்ஸி தான் வாய்ப்புக்கு கூட. நான் எங்கே விட்டேன், மெஸ்ஸியை பற்றி பேசிட்டு குரோப்பை விட்டுட்டேன் பாருங்க. நம்மளுக்கெல்லாம் உரப்பாக தான் பிடிக்கும். இது லாப்ஸ்டர் போட்டுருக்கு. ஓகே, எடுத்துப்போம். படம் பார்க்க அது மாதிரி யூஸ் ஆகும். இது வேறு இவங்களுக்குன்னு தனியாக சிப்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா. அது ஒன்றும் ஓகே, நல்லா தான் இருக்கும். அதுமாரி இதெல்லாம் அவங்களோட நினைக்கிறேன், அவங்களோட சிப்ஸு. சரி, ட்ரை பண்ணுமா. ஒன்று எடுப்போம். அப்புறம் சீட்டோஸ்னு ஒன்று இருக்கும். அதோ இதோ செம்மையாக இருக்கும். இதோ எடுப்போம். நம்ம எல்லாத்தையும் தூக்க வேண்டுதான். ஆஹா, இது ஜோக்கா இருக்குது. மறுபடி சாக்லேட் வாங்கணும்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கப்பையோட. வேலைலாம் முடிச்சுட்டு சாக்லேட் குடித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரியே இருக்கும். எங்கே நம்ம கேட்பெரி இடம். மேகிலாம் கப்பையில் இருக்குது. மைலோ சாஸு கேட்பெரி எங்கே இருக்குது. ஆஹா, தொக்கல இடம். நமக்கு பபல் இருக்கு. வேறு என்ன வாங்கலாம் கைஸ். போயிட்டு பாஸ்கெட்டு பத்தாது போல இருக்கு. இது தண்ணி. ஓ இதுதான் சொன்னேன், அவங்களோட தண்ணி ஜோக்காக இருக்கும்னு. இதெல்லாம் செம்மையாக இருக்கும் தண்ணி. தைலண்டில் இந்த மாதிரி தண்ணிலாம் ஜோக்காக இருக்கும். வேறு என்ன கைஸ், நான் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். கைகளே, இப்போ தான் 7-Eleven ஜாமான் வாங்கிட்டு பாருங்க
இங்கே ஒரு 2, பேக்கில் ஒரு 2 வாங்கிட்டு இப்போ கப்பைக்கு போயிட்டுருக்கேன். காஃபி வாங்கலான்னு நினச்சேன், பட் அது காஃபி கடை அடிச்சிருக்கேங்க. ஸோ அதான் இதே ராத்திரினால ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ண முடியல. அடுத்த வாட்டி வருவோம்ல, கப்பை வந்து ஆகஸ்ட் வரைக்கும் பேங்காக் வரோம். இப்படி ஜாலியாக இருக்க வேண்டாம். இன்னும் 50 நாள் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த வீட்டுக்கு போய் ஜாலியாக இப்படி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகணும். அதுதான் எங்களோட பிளான். ஓகே, என் கூட நடக்க. ஆக்சுவலி கேப் எடுத்துருக்கலாம், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எதுக்கு செலவுன்னு சொல்லிட்டு அதான் நடக்கிறேன். நடந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் தானே. நல்லா இது அதான் ஒரு மாதிரி சின்ன மாதிரி பார்த்தோம். இந்த பாதாம் போல் இருக்குது, ஒரே சத்தமாக இருக்குது. ஒரே விசேஷமாக இருக்குது. ஓ, செம்ம கூட்டம் தான். இது சைனா காடி தானே? செம்மையான காடியில் அது டேங் லோக்கான காடி. இது என்ன இருக்கு? ஓ ஆமாம், இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு, அதான் கூட்டமாக இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுறேன் கைஸ், நான் போய் கப்பைக்கு போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வாட்டி அவ்வளோதான் என்னால் சுற்றி பார்க்க காட்ட முடியும். ஜாமான் தான் வாங்கினேன், மற்ற இன்னும் பண்ணல. பேங்காக்கில் இந்த இப்போ டெர்மினல் நடந்து போய்கிட்டு இருக்கேன். டெர்மினல் காட்டுறேன். இதுதான் கண்டெய்னர் டெர்மினல். இந்த மாதிரி லோரிலாம் கண்டெய்னர் இறக்கி விட்டுட்டு போவோம். கப்பையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், டிஸ்சார்ஜ் பண்ணி முடிச்சு லோட் பண்ணுவோம். ஸோ அதுதான். இதோட கேமரா ஆக்சஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரியா? போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வெப்பா பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன். நாளைக்கு 6 மணிக்கு வேலை வேறு. நாளைக்கு ஒரு 12 மணிக்கு கிளம்பிடும் கப்பை. கிளம்பிட்டு எங்கே போகுது, போர்ட்லாங் போய்கிட்டு இருக்கு. போயிடும் கப்பை. சரி கைகளே, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.